தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ராசியும் ராசிநாதனும் ஒளித்தன்மையோடு இருந்தால் மிகப்பெரிய யோகம். நல்ல நேரம் வந்துருச்சுன்னு போர்வையை போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காதுங்க. நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு இந்த ஜூலை மாதம் மட்டுமல்ல, இன்னும் ஒரு ஆண்டு காலத்திற்கு குறைந்தபட்சம் வாழ்க்கையில் பாருங்க, எப்போவுமே ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்க முடியாது. ஒன்று வேலை தொழில் நல்லா இருந்தால். JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2025 வருடம் ஜூலை மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல குரு சுக்கிரன், ராசிநாதனும் ராசியும் குருவோட தொடர்பில் இருக்கிறாங்க. அட்டகாசமான மாதம். கஷ்டம் வந்தாலும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும், சந்தோஷம் வந்தாலும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குன்றது இப்போ துலாத்துக்கு பொருந்தும். ஏதோ ஓரளவுக்கு இப்போ பரவாயில்லன்ற அமைப்பு தான் இருக்குது. ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரி ஆகா ஓகோன்னு இல்லைன்னா கூட இந்த ஆகா ஓகோன்னு இருக்கிறது அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பு படி. கிட்டத்தட்ட 9 கிரகத்தில் முக்காவாசி கிரகம்னு சொல்லக்கூடிய 5 கிரகம் இன்றைக்கி உங்களுக்கு யோகமாக இருக்குது. 5 கிரகம்ன்றது பாதிக்கு மேலே. பாதி கிரகம் நல்லா இருந்தாலே நமக்கு நல்லா இருக்கும். இப்போ பாதிக்கு மேலே ஒரு 5 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான தன்மையில் இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ராசியும் ராசிநாதனும் ஒளித்தன்மையோடு இருந்தால் மிகப்பெரிய யோகம். இங்கே பாருங்கள், ராசியில் குரு பார்வை இருக்குது, ராசிநாதன் கூட குரு சேர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதியாகிய புதன் இருப்பது தர்ம கர்மாதிபதி யோகம். வேலை நல்லா இருக்க போது, தொழில் நல்லா இருக்க போது, குடும்பம் நல்லா இருக்க போது, மனசு நல்லா இருக்க போது, விட்டு போனது கிடைக்க போது, இழந்தது கிடைக்க போகிறது. எதில் சங்கடப்பட்டீர்களோ, எதில் ஒரு மாதிரியான சூழ்நிலையை அனுபவித்தீர்களோ, எது கிடைக்கவில்லை என்று இருந்தீர்களோ, கணவன் மனைவி உறவு கசப்பு, காதலன் காதலி உறவு கசப்பு, சமூக ஊடகங்களில் தோல்வி, வேலையில் தோல்வி, அதில் தோல்வி, இதில் தோல்வி, அவன் மட்டம் தட்டுறான், இவன் மட்டம் தட்டுறான், அவன் ஏமாற்றிட்டான், இவன் ஏமாற்றிட்டான், இது நல்லால அது நல்லால அழுதுகிட்டு கிடக்கிறேன். இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களும் அப்படியே துலாத்திற்கு வெள்ளத்தில் அடித்து சென்ற போகிறது மாதிரி அப்படியே படிப்படியாக டபால்னு விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. துளாராசிக்கு நல்ல நேரங்க. நீங்கள் தாங்க அதுக்கான, அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்ல நேரம் வந்துருச்சுன்னு போர்வையை போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காதுங்க. ஆக நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு இந்த ஜூலை மாதம் மட்டுமல்ல, இன்னும் ஒரு ஆண்டு காலத்திற்கு குறைந்தபட்சம் நல்லவைகள், அதிர்ஷ்டம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய யோக மாதங்க ஜூலை மாதம். துளாராசிக்காரங்க ராசி பலனே கேட்க வேண்டாங்க, நல்லா இருப்பீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு கோட்சார ரீதியாக நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. இந்த மாதம் கண்டிப்பாக அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல வீடு மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் நடக்கும். நல்லதுக்கு தேவையான ஒரு மாற்றத்தை நீங்களே செய்து கொண்டு அதன் மூலமாக முன்னேற்றத்தை அடையக்கூடிய அருமையான மாதமாக ஜூலை மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் கடைசியில் தான் 11ஆம் இடத்துக்கு போகிறார். 25ஆம் தேதி 28ஆம் தேதிக்கு மேலே தான். ஆனால் அது வரைக்கும் 10ஆம் இடத்துல சூட்சும உள்ளோடு கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய அமைப்பு. 8இல் குரு சுக்கிரன் சேர்ந்திருக்கிறார். 12ஆம் இடத்தோடு குருவின் தொடர்பு இருக்கிறது. 8ஆம் இடம்ன்றது எதிர்பாராத அதிர்ஷ்டம். இந்த மாதத்தில் பிற்பகுதியில் 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திற்கு சூரியன் வந்துடுறார். அது தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ என்ன நடக்கும்னா 15ஆம் தேதிக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டு எதிர்பாராத அதிர்ஷ்டம், அதாவது நியாயமான வழிகளில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் ஆர்வம் இருப்பவர்களுக்கு இப்போது கொஞ்சம் பங்கு சந்தையில் லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. படிப்படியாக மேன்மைகள் வரும். போன மாதமும் அதுக்கு முந்தின மாதமும் கடந்த 4 மாதமாக இருந்து வந்த மனவேதனைகள் இப்போது இல்லாமல் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சூப்பர் 2 மாபெரும் சுவர்கள் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை தொடர்பு கொள்ளக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதோடு 8இல் இருந்த செவ்வாய் இப்போ 9க்கு வந்துட்டாரா. அந்த 9இல் இருக்கிற செவ்வாய் மாத கடைசியில் 10க்கு வரார். 10ஆம் இடத்திற்கு செவ்வாய் வந்தால் தசம அங்காரகா என்கின்ற மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு. இப்போது 7ஆம் அதிபதி 8இல் இருப்பதும் 10ஆம் அதிபதி 8இல் இருப்பதும் வீட்டில் மட்டும் கொஞ்சம் கசம்சன்னு வரும். வாழ்க்கையில் பாருங்கள், எப்போவுமே ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒன்று வேலை தொழில் நல்லா இருந்தால் குடும்பத்தில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்.
குடும்பம் நல்லா இருந்தால் வேலை தொழிலில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், பொண்டாட்டி புள்ள இது மாதிரியான விஷயங்களில் பெரிய அளவில் அப்படிலாம் ஒன்றும் ஒரு மாதிரியான மனக்குழப்பங்கள் தான் இருக்குமே தவிர தொழில் ரீதியாக நல்லாவே இருக்குங்க. தொழில் ரீதியாக சில பல கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் மனைவி ரீதியாக குழந்தைகள் ரீதியாக நல்லா இருக்குங்க. இந்த மாதத்துடைய பலனை தான் 7ஆம் இடத்துல சுபர்கள் அமர்ந்து 7க்குடையவரும் 10க்குடையவருமானவ புதன் வந்து 8ஆம் இடத்துல மறையிறதுனால தொழில் ரீதியாக வேலை ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அலுவலகத்தில் கொஞ்சம் உங்களுக்கு பொறாமையின் காரணமாக ஏதேனும் மேலதிகாரியோட கொஞ்சம் முரண்பாடுகள் வரக்கூடிய தன்மை, வியாபாரத்தில் போட்டியாளர்கள் வரக்கூடிய அமைப்பு, யாராவது ஒருத்தர் எதிராக ஒரு பிரான்ச் திறக்கிறது, அப்படி திறக்கிறது இப்படி திறக்கிறதுன்ட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு 10க்குடையவன் 8இல் மறைவதால் ஏதாவது ஒரு சூழலில் கொஞ்சம் கடினமான பலன்கள் இருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள்லாம் வலுவாக இருக்கிறதுனால வேலை குடும்பத்தில் நல்லாயிருக்கும். மனைவியால் நண்பரால் கொஞ்சம் உதவிகள் இருக்கும். கூட்டுத் தொழில் நல்ல விதமாக கை கொடுக்கும். மனைவியுடைய சொந்தக்காரர்கள் சொல்லப்படக்கூடிய மாமனார் மச்சாமாரால் ஏதாவது ஒரு தயவுகள் இருக்கும். மனைவி மூலமாகவே பண உதவி பொருளாதார உதவிகள்லாம் இப்போது உண்டு. மனைவியின் பேரால் தொழில் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பெண்களுக்கு கணவரால் லாபங்கள் இது அமைப்புகள் இருக்கும். காதல் வரக்கூடிய அமைப்பு இளைஞர் பருவத்தினருக்கு இருக்குது. பிரேக்கப் ஆகிடுமோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற காதல் கூட பிசின் ஓட்டின மாதிரி ஒட்டிக்கிற அமைப்பு உண்டு. ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணையை அறிமுகப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு அருமையான மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.